வாழ்வில் வார்த்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைக்கான இறை வார்த்தை. நம் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் வாழ்த்துக்கள். மத்தேயு, லூக்கா சுவிசேஷ புத்தகங்களின் ஆரம்பங்களில் கிறிஸ்மஸின் நாட்களில் நடந்த அருமையான நிகழ்வுகளை காணலாம். இயேசு கிறிஸ்துவின் எளிமையான பிறப்பு மெய்ப்பர்கள் பார்த்தார்கள், வானசாஸ்திரிகள் பணிந்து கொண்டார்கள், சிமியோன் பாலகன் இயேசுவை தன் கைகளில் ஏந்தி கொண்டார், அன்னாள் தீர்க்கதரிசி இயேசுவை குறித்து புகழ்ந்து பேசினார்கள், மரியாள் இயேசுவின் பிறப்பு சம்பந்தப்பட்ட நிகழ்வுகளையெல்லாம் தன் இருதயத்திலே வைத்து கொண்டார்கள். கிறிஸ்துவின் பிறப்பு அனைவருக்கும் மகிழ்ச்சியை கொடுத்தது. இன்று இந்த நாளில் நாம் அனுபவிக்கும் மகிழ்ச்சி எவைகளை சார்ந்துள்ளது? பெத்லகேமில் இயேசு பிறந்தார் என்பதில் அல்ல, இன்று அவர் என்னோடு வாழ்கிறார் என்பதுதான் கிறிஸ்மஸின் மகிழ்ச்சி. கிறிஸ்து பிறந்த நாட்களில் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்களை கவனியுங்கள். நம் பாவங்களை நீக்குவார், சமாதானம் தருகிறார், நம்மோடு இருக்கிறார். இந்த வாக்குத்தத்தங்கள் இன்று நம் வாழ்வில் அனுபவமாக இருக்கின்றதா? கிறிஸ்மஸ் நாட்களில் கிறிஸ்துதான் முக்கியமானவர். இந்நாட்களில் வியாபார நோக்கத்தோடு பல தேவையில்லாத காரியங்கள் கிறிஸ்மஸின் உண்மையான நோக்கத்தில் இருந்து நம் கவனத்தை திசை திருப்புகின்றன. கிறிஸ்மஸ் தாத்தாவிற்கும் கிறிஸ்துவின் பிறப்பிற்கும் என்ன சம்பந்தம்? விருந்து களியாட்டு என்று பொழுதுபோக்காக கொண்டாடுகிற நாள் கிறிஸ்மஸ் அல்ல. கிறிஸ்து எதற்காக பிறந்தார் என்பதை உணர்ந்து நன்றி கூறும் நாள்தான் கிறிஸ்மஸ். கிறிஸ்து என்றைக்கு என் உள்ளத்தில் பிறந்தாரோ அன்றுதான் எனக்கு கிறிஸ்மஸ். கிறிஸ்து பிறந்தார் என்பது வரலாறு. அவர் எனக்காக பிறந்தார் என்பதுதான் நற்செய்தி. எனக்குள் பிறந்தார் என்பதுதான் இரட்சிப்பு. லூக்கா 2ஆம் அதிகாரம் 19 மற்றும் 51 வசனங்களில் மரியாளோ அந்த சங்கதிகளையெல்லாம் தன் இருதயத்திலே வைத்து சிந்தனை பண்ணினாள். இந்த சங்கதிகளெல்லாம் தன் இருதயத்திலே வைத்து கொண்டாள். கிறிஸ்துவின் பிறப்பை கொண்டாடும்போது உங்களுக்கு அவரோடு எந்த அளவிற்கு தனிப்பட்ட ஐக்கியம் உள்ளது என்பதை சிந்தித்து கொண்டாடுங்கள். உங்கள் யாவருக்கும் இனிய கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள். கடவுளின் பிரசன்னம் நம்மோடு இருப்பதாக. ஆமென்.